Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டேஸ்டான அரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து தண்ணியில நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில நல்லா பரப்பி விட்டுக்கலாம். உங்களோட கை வச்சு இந்த மாதிரி சமமா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது ஃபேனுக்கு அடியிலே ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா உலரட்டும். வெயில்ல போட வேண்டாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட அரிசியில இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா அது லைட்டா ஒட்டணும். இதுதான் கரெக்டான பதம். அரிசி ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா புட்டு அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டா ஈரப்பதம் இருக்கும்போதே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம அரிசி மாவை அரைச்சதுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிற இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரவை சல்லடை எடுத்துக்கோங்க. நைஸான சல்லடைக்கு அடுத்தது இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய ஓட்டையாக அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையுமே சலிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த மாவை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு திரும்ப சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொத்த மாவையுமே சலிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான இருக்கணும். இப்போ நான் இந்த மொத்த மாவையுமே ஒரே நேரத்தில் புட்டு செஞ்சிட போகிறேன். அதனால இதை நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை அப்படியே ஒரு கடாயில் சேர்த்து மாவு சூடு ஏறுற வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு புட்டு மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக புட்டு செய்கிறதுனால இதை நம்ம வறுக்க தேவை கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட்டு மாவு இப்போ தான் ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால இந்த மாவில் ஈரப்பதம் இருக்குது. அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. புட்டு மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் மாவு எடுத்து பிடிச்சு பார்த்தா ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்கன்னா உதிர்ந்து போயிடணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நீங்கள் பெசரிக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு வெள்ளை துணி விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் புட்டு செய்கிறதுக்கு துணி விரிக்கும் போது ட்ரையான துணியாக விரிச்சுக்கோங்க. ஈர துணி விரித்து அது மேலே போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு புட்டு அந்த துணியிலேயே ஒட்டிக்கும். இப்போ இந்த மாவை நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு இந்த 4 ஓரங்களையுமே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த புட்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி திரிஞ்சு போய் வரணும். நல்லா உருட்டுறதுக்கு வரணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் புட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் ஒரு 10 முந்திரியை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி